காக்கையும் குருவியும். ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரத்துல காலுக்காகமும் மீனு குருவியும் பக்கத்து பக்கத்து கோட்ல வசிச்சு வந்தாங்க. இந்த ரெண்டு பறவைகளும் ரொம்ப நாளா நல்ல நண்பர்களா இருந்தாங்க. மீனு குருவி இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முட்டையிட போகுது. அதனால அதுக்கு கடினமான வேலைகள் எதையும் செய்ய முடியாது. இதனால மீனுக்குருவியோட நண்பன் காலுக்காகவும் தான் தோழி மீனுவுக்காக உணவுகளை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் காலுக்காகவும் மீனுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. தோழி மீனு, பக்கத்து காட்டுல இருந்து எனக்கு செய்தி வந்திருக்கு. என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா. நான் என் அண்ணனை கவனிச்சுக்கிறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போயாகணும். சரி காலு, நீ போயிட்டு வா. கொஞ்ச நாட்கள் தானே, நான் பாத்துக்கிறேன். நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம காட்டுக்கு திரும்பி வந்துடுறேன். அது வரைக்கும் நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தான் அண்ணாவோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்பாவி மீனுக்குருவி இப்போ தனியாகத்தான் இருந்துச்சு. அது தினமும் தன்னால முடிஞ்ச தூரம் பறந்து உணவுகளை சேமிச்சிட்டு வந்துச்சு. இப்படி ஒரு நாள் மீனுக்குருவி இறை தேட பறந்து போற நேரம் ஒரு வேட்டைக்கார கழுகு மீனுக்குருவிய பார்த்துடுச்சு. ஆகா, இந்த குருவி எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் எவ்வளவு புத்துணர்ச்சியாகவும் இருக்கு. இந்த குருவி இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முட்டையிட போகுதுன்னு நினைக்கிறேன். முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்ததுமே இந்த குருவியையும் அதனோட குஞ்சுகளையும் நான் சாப்பிடணும். எதுக்கும் இந்த குருவி மேல நான் ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பொல்லாத கழுகு மீனுக்குருவிக்கு தெரியாமலேயே மீனுக்குருவிய பின்தொடர ஆரம்பிச்சது. 2 நாட்கள் கழிச்சு மீனுக்குருவி தன்னோட கூட்டுல 3 முட்டைகளை இட்டிருந்துச்சு. தான் முட்டைகளை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி முட்டையிட்டு இருக்க செய்தியை கேட்ட புறா மீனுவோட கூட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனு தங்கச்சி, உன் முட்டைகளை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த நேரத்துல தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கழுகு உன் கூட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அது தினமும் உன் கூட்டோட மேல வட்டம் அடிக்கிறத நான் பார்த்திருக்கேன். புராண, நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முட்டைகளை தனியா விட்டுட்டு நான் எப்படி இனிமே உணவு தேட போறது? மீனு, இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட நீ இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. ஆமா புராண, நீங்க சரியாதான் சொல்றீங்க. நான் இப்பவே என் அம்மாவோட காட்டுக்கு போறேன். எங்க அம்மா கண்டிப்பா என் முட்டைகளை நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் 3 முட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மாவோட காட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவி தான் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி உதவி கேட்டுச்சு. அம்மா, நீங்க தான் என் முட்டைகளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அந்த கழுக நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மகளே மீனு, நீ கவலைப்படாதம்மா. எனக்கும் வயசாகிடுச்சு. நான் வீட்டை விட்டு இப்ப வெளியே எங்கேயுமே போறதில்ல. நான் உன் முட்டைகளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். இந்த காட்டுக்கு கழுகு என்னைக்குமே வராது. நீ கவலைப்படாத. அன்னையில இருந்து மீனுக்குருவியும் அதனோட அம்மாவும் ஒரே வீட்டுல வசிக்க ஆரம்பிச்சாங்க. தினமும் மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போகும். மீனுவோட அம்மாவும் வீட்டுல இருந்தபடியே அந்த முட்டைகளை ரொம்ப நல்லபடியா பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த மோசமான வேட்டைக்கார கழுகு உணவு தேடி தேடி மீனுக்குருவியோட அம்மாவின் காட்டுக்கே வந்துடுச்சு. அப்படி வந்த கழுகு தூரத்துல ஒரு மரவீடு இருக்கிறத பார்த்து அந்த வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள மீனுவோட அம்மா முட்டைகளுக்கும் பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்தாங்க. அடடா, இது அந்த மீனுக்குருவியோட முட்டையாயிட்டு. சீக்கிரம் இந்த முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வரட்டும். அப்புறம் அந்த பறவைகளுக்கு நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேட்டைக்கார கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே உணவு தேட போன மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அம்மா, இந்த காட்டுல புதுசா ஒரு கழுகு பார்த்ததா பறவைகள் சொன்னாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீனு, நீ கவலையே படாத. நான் இருக்கிறது வரைக்கும் உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. இப்படியே 2 நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவியோட 3 முட்டைகள்ல இருந்தும் அழகான குழந்தைங்க வெளிவந்தாங்க. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அம்மா, இனிமேதான் நான் ரொம்ப அதிகமா உழைச்சாகணும். என்னோட 3 குழந்தைங்களுக்கும் சேர்த்து நான் உணவு தேடி ஆகணும். நான் வெளியே போறேன். வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? சரிம்மா மீனு, குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன். பிறகு மீனுக்குருவியும் தான் குழந்தைங்களுக்கும் சேர்த்து உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அந்த நேரத்துல அந்த மோசமான கழுகு வந்துடுச்சு. கழுகு பார்த்ததுமே
மீனுக்குருவியோட 3 குழந்தைங்களும் தன்னோட பாட்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மோசமான கழுகே, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என் உயிர் இருக்கிறது வரைக்கும் என்னோட பேர குழந்தைங்களை நீ சாப்பிட முடியாது. வயசான குருவி, உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னால என்ன செய்ய முடியும்? முதல்ல ஒன்ன சாப்பிட்டுட்டு அப்புறம் உன் பேர பசங்களை நான் சாப்பிடுறேன். ரொம்ப மோசமான கழுகு மீனுவோட அம்மாவை அந்த இடத்திலேயே கொன்னு சாப்பிட்டுச்சு. அட, இந்த சின்ன குழந்தைங்க எங்க போயிட்டேன்னு தெரியலையே. நான் இந்த வயசான குருவிய சாப்பிடறத பார்த்து பயந்து போயிருக்கும். எப்படியும் நாளைக்கு என் கண்ணுல மாட்டாமல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்கார கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே உணவு தேட பறந்து போன மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. என்னாச்சு அம்மா? அம்மா, உங்களுக்கு என்னென்ன ஆச்சு? அந்த கழுகு தான் உங்களை இப்படி பண்ணிருக்கணும். ஐயோ, அந்த கழுகு என் குழந்தைங்களையும் சாப்பிட்டுடுச்சா அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல பானையோட பின்னாடி ஒளிஞ்சிருந்த குழந்தைங்க மெதுவா எட்டி பார்த்தாங்க. அம்மா, நாங்க கழுகுக்கு பயந்து இந்த பானையோட பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டோம். அந்த மோசமான கழுகு பாட்டியை சாப்பிட்டுடுச்சுமா. தான் குழந்தைங்களை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தான் குழந்தைங்களை பானையோட பின்னாடி இருந்து வெளியே எடுத்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது வந்துச்சு. பாவி மீனுக்குருவி ரொம்ப பயந்தபடியே தன்னோட வீட்டுல உட்கார்ந்திருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த மோசமான கழுகு மறுபடியும் மீனுவோட வீட்டுக்கு வந்துடுச்சு. குழந்தைங்களா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நேத்துக்கு என் கண்ணுல படாம ஒளிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு எங்க போய் ஒளிவீங்க? உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுடு. தயவு செஞ்சு விட்டுடு. என் பிள்ளைங்க இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது. ஏ குருவி, நீ கவலைப்படாத. உன் குழந்தைங்களோட சேர்த்து நானும் ஒன்ன சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மெதுவா மீனுவோட குழந்தைங்களோட பக்கத்துல போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட நண்பன் காலுக்காகவும் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வேகமா அங்க வந்துச்சு. அப்படி வந்த காகம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம கழுகோட வால்ல அந்த தீப்பந்தத்தை வச்சிடுச்சு. கழுகோட வால்ல அந்த தீ கபகபன்னு எரிய ஆரம்பிச்சது. ஐயோ, நெருப்பு நெருப்பு, என்னோட வாலு வாலு. காகமே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நண்பா காலு, திரும்பி வந்துட்டியா? இந்த கழுகு என் அம்மாவை கொன்னுடுச்சு. என் குழந்தைங்களையும் கொல்ல பார்த்தது. நீ மட்டும் இல்லைன்னா இந்த நேரம் நாங்க எல்லாரும் இறந்து போயிருப்போம். நீ கவலைப்படாத. எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நல்ல வேளை நான் சரியான நேரத்துல இங்க வந்துட்டேன். வா, நாம நம்மளோட காட்டுக்கே போயிடலாம். இனிமே அந்த கழுகால உன்னையும் உன் குழந்தைங்களையும் எதுவும் செய்ய முடியாது. காலுக்காகவும் மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் தங்களோட காட்டுக்கே பறந்து போயிட்டாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, ஆபத்து காலங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளோட உண்மையான நண்பன். ஆபத்து நேரத்துல நம்மள தனியா விட்டுட்டு போறவங்க என்னைக்குமே நமக்கு உண்மையான நண்பர்களா இருக்க முடியாது. திருடும் கழுகு. ஒரு அழகான காலை பொழுதுல நாம் பொறுங்கிற காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கடுமையான அடைக்காலத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் முட்டையில இருந்து அதனோட குழந்தை வெளிவர்ற நாள். இவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட முட்டைய நான் அடக்காத்தேன். இன்னைக்கு நிச்சயம் என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தை வெளியே வந்தா சாப்பாடு கேட்கும். நான் ரொம்ப வேகமா போய் என் குழந்தைக்கு பிடிச்ச விதவிதமான சாப்பாடுகளை எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட முட்டைகளை இலைகளுக்கு இடையில மறைச்சு வச்சுக்கிட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஒரு மோசமான கழுகு மீனுவோட காட்டுக்கு வந்துச்சு. அந்த கழுகு ரொம்ப பசியா இருந்ததுனால இறை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுவோட கூட்ட பார்த்த கழுகு அந்த கூட்டின் அருகே வந்துச்சு. என்ன இது? நான் ரொம்ப பசியா இருக்கேன். இந்த கூட்டுல ஒரு முட்டையும் இல்ல, ஒரு சின்ன குழந்தைகளும் இல்ல. இப்போதான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். நாளாச்சும் நான் பசியோட தான் இருக்கணும் போல அப்படின்னு கழுகு பேசிக்கிட்டு இருந்த நேரம் பலமா காத்தடிச்சது. அந்த காட்டுல மீனு முட்டைய மறைச்சிருந்த இலைகள் எல்லாம் அங்கே எங்கேயுமா சிதறி போச்சு. அந்த சமயத்துல முட்டைய பார்த்த கழுகு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. கழுகுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம துள்ளி குதிச்சது. ஆகா, இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் புத்திசாலியா இருக்காங்களே. தங்களோட முட்டைய எப்படி பாதுகாப்பா வச்சிருக்காங்க.
ஆனா ஏன் நல்ல நேரம் இந்த முட்டை என்னோட பசியை தீக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். அப்படின்னு சொன்ன கழுகு ரொம்ப சந்தோஷமா மீனுவோட முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனு, என்ன விசேஷம்? எதுக்காக இவ்ளோ பழங்களை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போற? தோழி மிட்டு, இன்னைக்கு என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தை சாப்பிடுறதுக்காக தான் சுவையான பழங்களை பார்த்து பார்த்து எடுத்துட்டு போறேன். அப்படியா மீனு? ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு சாயந்தரம் உன்னை வீட்ல வந்து பாக்குறேன். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மிட்டு. என்னால நிறைய நேரம் நின்னு பேச முடியாது. வீட்ல என் முட்டைய தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இப்போதே கிளம்பியாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேக வேகமா அந்த பழக்கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்ல வந்துச்சு. வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி முட்டைய காணாததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, இவ்ளோ நாளா நான் பாதுகாப்பா அடைகாத்து வச்சிருந்தேன். என் முட்டை எங்க போச்சு? யாரு வந்து என் முட்டைய திருடி இருப்பா? நான் எவ்வளவு கனவுகளோட என் முட்டைய அடைக்காத்த. இன்னைக்கு என் முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடும். கடைசி நாளா இப்படி ஆகிடுச்சு. அதே சமயத்துல முட்டைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த கழுகு அந்த முட்டைய சாப்பிட தயாராச்சு. ஆஹா, பறவைகளோட இறைச்சி தான் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, ஆனா முட்டை கிடைச்சிருக்கு. இந்த முட்டை ரொம்ப சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன கழுகு மீனுவோட முட்டைய சாப்பிட ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த முட்டை உடைஞ்சு அதுல இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளிவந்துச்சு. அம்மா அம்மா, நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாச்சும் தாங்கம்மா. ஐயா, எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம். முட்டையை சாப்பிடலான்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இளங்குஞ்சியோட இறைச்சி கிடைச்சிருக்கு. இந்த இறைச்சி ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். குருவி, நான் ஒன்னும் உன் அம்மா கிடையாது. நான் உன்னோட எதிரி. உன்னை கொல்ல போறேன். அம்மா, நல்ல காமெடி. முட்டைக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு நாளும் பேசினதா நான் கேட்டிருக்கேன். நான் வெளியே வந்ததும் எனக்கு சுவையான பழங்களை தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு பழங்களை தாங்கம்மா. அம்மா அம்மா, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் போது நீங்க சொல்ற கதையையும் நான் முட்டைக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், தெரியுமா? அப்படின்னு மீனுவோட குழந்தை முட்டைக்குள்ள இருந்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கழுகு கிட்ட சொல்லுச்சு. இத கேட்ட கழுகோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. கழுகு அப்போதான் தான் செய்தது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, ஒவ்வொரு குருவியும் தான் முட்டைகளை அடைக்காக்கும் போது எவ்வளோ கனவுகளோட அடைக்காக்குது. இந்த விஷயம் தெரியாம நான் எத்தனை பறவைகளோட முட்டைகளை சாப்பிட்டிருக்கேன். நான் செய்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா இந்த குருவியோட குழந்தைய அதுகிட்டே நான் ஒப்படைக்க போறேன். அதே நேரத்துல மீனுக்குருவியோ காடு முழுவதும் தன்னோட முட்டைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காலு அண்ணா, என் வீட்ல இருந்து என் முட்டைய காணல. என் முட்டைய எங்கேயாச்சும் பாத்தீங்களா? குருவி, நம்ம காட்டுக்கு புதுசா ஒரு கொடூரமான கழுகு ஒண்ணு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த கழுகு தான் உன்னோட முட்டைகளை எடுத்திருக்கோம். என்ன பண்றது, நீ மனசை தேத்திக்க வேண்டியதுதான். கழுகு இந்த நேரம் உன் முட்டைகளை சாப்பிட்டிருக்கோம். காகம் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அந்த சமயத்துல கழுகோ மீனுக்குருவியோட குழந்தைய எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. பயப்படாத குருவி, நான் தான் உன் வீட்டுல இருந்து முட்டையை எடுத்துட்டு போன மோசமான கழுகு. நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். உன் குழந்தைய உன்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். கழுகாரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னாலேயே என் கண்களை நம்ப முடியல. உண்மைதான் குருவி, நீ உன் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, உன் குழந்தையோட பேச்சும் உன்னோட பாசமும் என்ன மாத்திடுச்ச. இனிமே என்னைக்குமே எந்த ஒரு முட்டையுமே நான் எடுக்க மாட்டேன். மகளே, நான் உன் அம்மா கிடையாது. இவங்க தான் உன்னோட உண்மையான அம்மா. உன்னால நான் இன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். உனக்கு ரொம்ப நன்றி. நீ உன் அம்மா கிட்டயே போ. மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட பொண்ணை அணைச்சிக்கிட்டு, கழுகாரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க மனம் திரும்பினதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கழுகே, நீங்க வேணா என் அம்மா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த உலகத்துக்கு வந்து முத உங்க முகத்தை தான் பார்த்தேன். நீங்க எங்க கூடயே இருந்துடுங்க. என் செல்ல மகளே, நிச்சயமா நான் என்னைக்குமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன். உன் கூட மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருக்கிற எல்லா முட்டைகளுக்கும் எல்லா சின்ன குருவிகளுக்கும் இனிமே நான் பாதுகாவலனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அன்னையில இருந்து மீனுக்குருவியும் கழுகும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா,
அன்பினால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். தீபக், ஹரிஸ், லியா பாப்பா, ஹர்ஷா, மித்துன், டயா, நியோ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பொற்கவி, நிரஞ்சனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கல்பனா, யமுனா, கோபிகா, ரக்ஷிதா, கண்மணி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தார்மிகன், சுதேவ், நிக்கில் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அருணா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சாருலதா, சண்முகா, தக்ஷாயணி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அனு, ருத்ரா, சிது 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சக்தி, பரேஷ், இசையரசன், இனியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஃபஹீம், ருனா, நஜிதா, ரஹானா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹலோ ஜியானா, முருகேஸ்வரி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரியா, கோகிலா, சுதீஷ், யோகேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சித்ரா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் கிரிஷிகா, ஆதிரா, அஜீவன், ஸ்ரீ மல்லிகா, விஜயஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தாஸ் தேவி, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.